வணக்கம் மக்களே, நமக்கு இன்றைக்கி காட்டன் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் அங்கேருந்து தாங்க ஜாப் வேக்கன்சிஸ் வந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மத்திய அரசாங்க வேலை, பர்மனெண்ட் ஜாப் தாங்க. இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அது கீழே தாங்க இது வருது. இதுக்கு நீங்கள் ஏதாவது டிகிரி முடிச்சிருந்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரெஷராக இருந்தாலே ஓகே. இதுக்கு ஆரம்பகட்ட சம்பளமாக உங்களுக்கு மாதம் 40,000 ரூபா தருவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டு தாங்க. வாங்க இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்க போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு ரீச் ஆகும். இதுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலிமா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் போர்ட்டல் ஓப்பனிங் டேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மே 9ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. மே 24ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன விதமான போஸ்டிங்க்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க, அதோட வேக்கன்சிஸ், ஏஜ் லிமிட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட் ட்ரைனி மார்க்கெட்டிங் பார்த்திங்கன்னா மொத்தம் 10 வேக்கன்சிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேக்கன்சிஸே பார்த்திங்கன்னா அவங்க ரெகுலர் பேக்லாக் அப்படின்னு சொல்லி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ரெகுலரில் 9 வேக்கன்சிஸும் பேக்லாக்கில் ஒரு வேக்கன்சிஸ் சொல்லியிருக்காங்க. ரெகுலரில் 9 வேக்கன்சிஸை அவங்க கம்யூனிட்டி வைஸாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. எஸ்டிக்கு ஒரு வேக்கன்சிஸ், ஓபிசிக்கு 2 வேக்கன்சிஸ், எஸ்சிக்கு ஒரு வேக்கன்சிஸ், இடபிள்யூஎஸ்சிக்கு ஒரு வேக்கன்சிஸ், யூஆருக்கு 4 வேக்கன்சிஸ் அப்படின்னு வந்து 9 வேக்கன்சிஸாக அவங்க வந்து ஸ்ப்ளிட் பண்ணியுமே கொடுத்துருக்காங்க. இதோட ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 வயசு வரை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் எம்பிஏ இன் அக்ரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் முடிச்சிருக்கணும். அது வந்து பார்த்திங்கன்னா எம்பிஏக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட் ட்ரைனி அக்கௌண்ட்ஸுக்கு மொத்தம் 10 வேக்கன்சிஸ் சொல்லியிருக்காங்க. இதோட ஏஜ் லிமிட்டுமே 30. இதுக்கு நீங்கள் சிஏ ஆர் சிஎம்ஏ படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஜூனியர் கமர்ஷியல் எக்ஸிக்யூட்டிவ், இதுக்கு மொத்தம் 125 வேக்கன்சிஸுங்க. இதோட ஏஜ் லிமிட்டும் 30 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் வந்து படிச்சிருக்கணும், ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியில் முடிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஜூனியர் அசிஸ்டன்ட் காட்டன் டெஸ்டிங் லேப், இதுக்கு 2 வேக்கன்சிஸ். இதோட ஏஜ் லிமிட்டுமே 30 வயசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் ஆர் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஏதாவது ஒரு பாலிடெக்னிக்கில் நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சர்வீஸ் கண்டிஷன், அதாவது மேனேஜ்மெண்ட் ட்ரைனி மார்க்கெட்டிங்க்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாதம் 30,000 1,20,000 வரையும் சம்பளம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது மேனேஜ்மெண்ட் ட்ரைனி அக்கௌண்ட்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஆரம்பகட்ட சம்பளமாக 30,000 1,20,000 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜூனியர் கமர்ஷியல் எக்ஸிக்யூட்டிவ்க்கு 22,000 90,000 வரையும் உங்களுக்கு சம்பளம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட் காட்டேஜ் டெஸ்டிங் லேப், இதுக்கு 22,000 90,000 வரையும் உங்களுக்கு சம்பளம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ப்ரொபோஷன் பீரியடாக 12 மந்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரொபோஷன் பீரியட்னா ஒன்றுமே இல்லைங்க, 12 மந்த் வரையும் நீங்கள் ஒர்க் பண்ணணும். ஒர்க் பண்ணி உங்கள் பர்ஃபார்மன்ஸ்லாம் பிடிச்சிருந்துச்சா உங்களை வந்து பர்மனெண்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது இது சர்வீஸ் பாண்டுமே இருக்குங்க. இப்போ எல்லா ஜாப்லையுமே இப்போ வந்து சர்வீஸ் பாண்டு ப்ரொபேஷன் பீரியட்லாம் வந்துடுச்சு. ஸோ இதை பற்றி நீங்கள் பெருசாக ஒன்று ஒரி பண்ணிக்க தேவையில்ல. ஏன்னா இது வந்து நம்மளுக்கு மத்திய அரசாங்க வேலை, பர்மனெண்ட் ஜாப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட எலிஜிபிலிட்டி கண்டிஷன் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருந்தாலே போதும், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி நண்பர்களாக இருந்தால் 5 வருஷமும், ஓபிசி நண்பர்களாக இருந்தால் 3 வருஷமும், மாற்றுத்திறனாளி நண்பர்களாக இருந்தால் 10 வருஷமும் அப்படின்னு வந்து அவங்க ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸாக ஜென்ரல், இடபிள்யூஎஸ், ஓபிசி கேண்டிடேட்டுக்கு 1,500 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. எஸ்டி எஸ்டி மாற்றுத்திறனாளி நண்பர்கள் மற்றும் எக்ஸர்வீஸ்மேனாக இருந்தால் 500 ரூபா வந்து அவங்க வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இதுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலிமா மட்டும்தான் பேமெண்ட் வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, த காட்டன் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா அதுதான் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட். அதாவது www.katcarp.org.in இந்த வெப்சைட்குள்ளே போய்ட்டு ரெக்யூர்மெண்ட் என்ற லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாரி அப்ளை பண்ணுறவங்க உங்களோட கரெக்டான இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் கொடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா நீங்கள் எக்ஸாமினேஷன் சென்டரு, வென்யூ அட்ரஸ்ஸு, போஸ்ட்டு, டேட்டு அண்ட் டைம் ஆஃப் எக்ஸாமினேஷன் எல்லாமே வந்து நாங்கள் வந்து நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட், அதாவது www.katcarp.org.in அந்த வெப்சைட்டில் தான் விடுவோம். நீங்கள் அதுலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் வெப்சைட்டை வந்து அடிக்கடி செக் பண்ணிகிட்டே இருங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டுமே கீழே கொடுத்துருக்காங்க. இதோட எக்ஸாமினேஷன் சென்டர் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் வந்து எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட் வந்து ஏதாவது ஒரு போஸ்டிங் தான் நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும் ஒரு டைமில் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு மினிமம் குவாலிஃபைங் பர்சன்டேஜ், அதாவது யூஆர், இடபிள்யூஎஸ், ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா மினிமம் குவாலிஃபிகேஷன் பர்சன்டேஜ் வந்து 40% எடுத்தால் பாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளி நண்பர்கள் எக்ஸர்வீஸ் பண்ணால் 35% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அவங்க எக்ஸாமினேஷன் டீட்டெயில்ஸ் பற்றி ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் ஒவ்வொரு மாதிரி கொஸ்டின் பேட்டர்ன்ஸ் இருக்குது, ஒவ்வொரு மார்க் டிஃபர் ஆகுது.
ஸோ வாங்க அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க. மொத்தம் 120 கொஸ்டின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 120 2 மணி நேரம் உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் டைமும், ஒரு கொஸ்டின் கரெக்டாக பண்ணிங்கன்னா 1 மார்க் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறதாகவும், ஒரு கொஸ்டின் தப்பாக ஆன்சர் பண்ணிங்கன்னா 0.25 நெகட்டிவ் மார்க் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதில் மொத்தம் 5 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா. யூனிட் 1ல் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ், ஆர்டிகல்ஸ், ப்ரீபொசிஷன், வொக்காபுலரி, ரீடிங் அண்ட் கம்பரிகேஷன், ஜம்பிள்டு சென்டென்ஸ் எக்ஸெட்ரா. இதுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 1 மார்க்கு, மொத்தம் 15 கொஸ்டின் கேட்பான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி யூனிட் 2, யூனிட் 3, யூனிட் 4, யூனிட் 5 அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து அவங்க ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்டிங்க்குமே அவங்க இந்தமாதிரி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. நான் ரொம்ப டீட்டெயிலாக சொன்னால் உங்களுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து இந்த நோட்டிஃபிகேஷனோட டவுன்லோட் லிங்க்கு கீழே கொடுக்குறேன். ஜஸ்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக வந்து செக் பண்ணிக்கங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கும் தெரிவிங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ்.